அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தன்சீரா. நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். பொருள். ஒழுக்கம் எல்லாருக்கும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். நன்றி. To all, my name is Vishnupriya Sinha. I am studying in 8th standard C section. Today I am going to tell some fun facts you didn't know. At first, the total numbers of stars are larger than all the grains of sands on all the beaches of the planet Earth. Next, golf is the first game to get played on the moon. The structure of a flamingo's beak permits it to eat only when the head is turned upside down. Next, India is home to some of the world's oldest continuously inhabited cities. Next, India is largest producers of films in the world. A day on Venus is longer than a year on Venus. Shocking, right? Because it takes Venus 243 Earth days to rotate once, but it orbits the Sun in just 225 Earth days. The natural honey never spoils. Based on archaeologically, that archaeologists have discovered pots of honey in ancient Egyptian tombs that are over 3000 years old and still perfectly edible. You know that octopus have 3 hearts. Two pumps blood to the gills, while one pumps it to the rest of the body. At last, the world's largest desert is not Sahara. Antarctica is technically the world's largest desert because it receives very little precipitation. That's all my words. Thank you. உயிரே தமிழே, நிலை வணங்கும் சேயே, பிறர் கரிய செல்வமே, நீயே தலை நிமிர்ந்தாய் உலகில், தாழ் பணிந்தேன் நானே. நீ இல்லை என்றால் இன்பம் எனக்கு ஏது. இன்று என் தாய்மொழியான தமிழுக்கு மற்றும் செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழி மற்றும் மூத்த மொழியான தமிழுக்கு என் முத்தான முதல்கண் வணக்கம். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன நாள் என்று தெரியுமா? இன்று உலக ரத்த தான தினம். அதை பற்றி தான் நான் இன்று பேச வந்துள்ளேன். இன்று உலக ரத்த தான தினம் ஆண்டுகள் தோறும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடுகளின் சபையின் ஒத்துழைப்பால் உலக சுகாதார நிறுவனத்தால் அமல்படுத்தப்படுகிறது. ரத்த தானம் என்றால் என்ன? அதாவது பிளட் டொனேஷன் என்றால் என்ன? ரத்த தானம் என்பது இன்னொருக்கு ஏற்றுவதற்காக ரத்தத்தை தானம் செய்வதே ரத்த தானம் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தானத்தின் மூலம் ரத்தத்தை தானம் செய்தவர்கள் மற்றும் பெறுவர்கள் இவர் இருவரும் இதன் பிரதிபலங்களை அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரத்தத்தை தானம் செய்த பின் பின்வரும் விளைவுகள் ஏதும் ஏற்படாது. ஏனென்றால் மீண்டும் ரத்தம் உற்பத்தி ஆகிவிடும். பிற உயிர்களை காப்பாற்றுவதற்காக ரத்தத்தை தானம் செய்பவர்களை மனித நேயத்தோடு போற்றலாம். ஆகையால் ரத்தத்தை தானம் செய்வோம், மனித உயிர்களை காப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். Why it is red in color? Yes? Which is responsible for the red coloration? You. What makes the blood to be red? Hemoglobin. So hemoglobin, the red pigment which is present in the blood. Clap for it. So our blood is red in color. Why? In sense we have a red pigment called as hemoglobin. How much of blood do we have in our body? 6 liters, 5 to 6 liters. Come over. Whoever wants to answer, come on stage then. Yes, you can. 5 to 6 liters. 5 to 6 liters. Clap for it. To be precise, 5 liters for an adult female and 5.5 liters for adult male. Okay, you can go. So, நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கும், ரத்த சிவப்பாகவும் இருக்கும். ஓகே, இன்னும் சொல்ல போனோம்னா பிளான்ட்ஸில் என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. அதுங்க க்ரீனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? Chlorophyll. Plants do have something called as chlorophyll which makes the plant green. We have hemoglobin
which makes our blood red. இது ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சரையும் பார்த்தீங்கன்னா கெமிக்கலி ஸ்பீக்கிங் they both have the same structure. இதே வந்து என்ன காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கும் செடி கொடிகளுக்கும் உள்ள உறவை காமிக்குது. அங்கே மெக்னீஷியம் இருக்க வேண்டிய இடத்துல அயன் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மெக்னீஷியம் இருந்தால் அது குளோரோஃபில், அயன் இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ இந்த பிளட்டை நம்ம டொனேஷன் கொடுக்கலாமா? நிறைய பேருக்கு என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற 5 லிட்டர் ரத்தத்தை நம்ம டொனேஷன் கொடுத்துட்டா நம்ம அப்புறம் 4.5 லிட்டர்ஸ் பிளட்டோடய இருக்க வேண்டியது தான், நம்ம கொஞ்சம் வீக்காக போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது, யாராவது அடிபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் அதிகமாக செலவாகிடுது, அவங்களுக்கு பிளட் கொடுக்க யாராவது முன்வாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வரமாட்டுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம பிளட் கொடுத்தா என்ன ஆகிடுவோம், நம்ம வீக் ஆகிடுவோம். நம்ம உடம்புல 5.5 லிட்டர்ஸ் பிளட் இருக்குது, நம்ம 1 லிட்டர் கொடுத்துட்டோம்னா 4.5 லிட்டர்ஸ் தான் இருக்கும், லைஃப் முழுக்க நம்ம எப்படி இருப்போம், 4.5 லிட்டர்ஸ் பிளட்டோடு இருப்போம் அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. When you donate blood, within some 10 to 15 days, you will regain the same amount of blood. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் டொனேஷன் மனமும் டொனேஷன்னாலே மனமும் வந்து கொடுக்கறது, எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறது பேர் தான் டொனேஷன். அதில் பிளட் டொனேஷன் கொடுக்கறதுல ஒரு சில பெனிஃபிட்டும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் கேன்சர் வராது. For those who have a risk of getting cancer, on donating blood you have less risk of getting cancer. Cardiovascular disease சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? இருதய நோய்கள், இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படும் சொல்லுவாங்க சில பேருக்கு. அந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. எப்போனா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருந்தால். ஐபிபின்னு வாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஹை பிபி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்கிறதுனால அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதை கூட வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பிளட் டொனேஷன் வந்து குறைக்குது. இதெல்லாம் நமக்கு ஏற்படுற நன்மைகள். நம்ம டொனேட் பண்ணுறதுனால ஒரு நபர் அதை பயன்படுத்துகிறாரு, அவருக்கு உயிரே திரும்பி கிடைக்குது. அதை விட ஒரு பெரிய டொனேஷன் எதுவும் கிடையாது. டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ் வி டொனேட்டட் பிளட் சன் 2018 I think, okay, and also on one fine Teachers Day we also registered for organ donation. You know what is organ donation? நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய உறுப்புகளை வந்து தானமாக கொடுக்கறது பேர் ஆர்கன் டொனேஷன். ஓகே, ஐ வுட் லைக் டு remind that our chief mentor Dr. B. Girishma sir, he himself registered for an organ donation. So that was a fine day where all the teachers of our school registered for organ donation and blood donation. ஆனால் இந்த பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு இப்போது உங்களுக்குலாம் வந்து பிரியம் இருந்தால் கூட 18 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிளட் டொனேட் பண்ண முடியாது. 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிளட் டொனேஷனால் என்னென்ன மாதிரியான நலன்கள்லாம் நமக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சொல்லுவீங்களா? எத்தனை பேர் வீட்டுக்கு போய் பிளட் டொனேஷனை பற்றி பேசுவீங்க? Raise up your hand. Thank you. So you people go home, convey all these things to your parents, your brothers and sisters, elder and younger, and also your surrounding about the blood donation. Ma'am, you can come over here. 7ஆம் ஆண்டு கம்பன் விழாவை முன்னிட்டு மனப்பாட போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவி தாரா, 11ஆம் வகுப்பு. கட்டுரை போட்டியில் 3ஆம் பரிசு மாணவி மித்ரா, 11ஆம் வகுப்பு. புதுச்சேரியில் தமிழ் சங்கம் நடத்திய கட்டுரை போட்டியில் முதல் பரிசு 11ஆம் வகுப்பு மாணவி சாரு ஸ்ரீ. அதே கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவி மித்ரா. கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவி பாரதி, 9ஆம் வகுப்பு.
கட்டுரை போட்டியில் 3ஆம் பரிசு பெற்ற மாணவி 9ஆம் வகுப்பு பூஜா ஸ்ரீ. பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவி பவித்ரா. மாணவி அக்ஷமாலா.